பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தக்கீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று அத்தியாயம் 7 170வது வசனம். இதுவும் மிகவும் சிறிய வசனம்தான். சிறு சிறு வசனங்களை நாம் மனதிலே பதிவேற்றம் செய்து கொள்வதால் நமக்கு நிச்சயம் மிகவும் எளிதாக பதிவேற்றம் செய்ய முடியும். இவ்வாறு நாம் செய்து பழக்கப்பட்டு விட்டால் பின்னர் வரும் காலங்களில் பெரிய பெரிய வசனங்களையும் நம்மால் மிகவும் எளிதான முறையில் மனதில் பதிய வைத்துக் கொள்ளலாம். எனவே தான் இந்த சிறு சிறு வசனங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்றாக கூர்ந்து கவனித்து அதன் பொருளையும் நன்றாக கூர்ந்து கவனித்து மனதில் பதிய வையுங்கள். பிள்ளைகளுக்கும் உறவினருக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்வதோடு பிறருக்கும் நீங்கள் எடுத்து வையுங்கள். ஒவ்வொரு முறையும் சொல்வது போல் இன் தன்சுருல்லா இன்சுருக்கும் வை சப்பி தக்தாமக்கும். நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதை மறந்துவிட வேண்டாம். இதை உங்கள் மக்களுக்கும் பதிவிடுங்கள், பகிருங்கள். இந்த 7வது வசனத்தை 170வது வசனமாக என்ன வருகிறது என்றால், வல்லஜீன இமசிக்கூன பில் கிதாபி வகாமுஸ் சலாத்த இன்னல்லா நுசீவ் அஜ்ரல் முஸ்லிஹீன் என்று அல்லாஹ் கூறுகிறார். என்ன இதன் பொருளை பாருங்கள். இன்னும் எவர்கள் இவ்வேதத்தை வலுவாக பற்றி பிடித்து கொண்டு இந்த வேதத்தில் உள்ள கருத்துக்களை, இந்த வேதம் அல்லாவிடமிருந்து இறக்கியது என்பதை சிறிதும் சந்தேகமின்றி வலுவாக பற்றி பிடித்து கொண்டு அல்லாஹ் இடும் கட்டளைகளை நாம் வலுவாக நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தி கொண்டு வரும்போதும் நமக்கு என்னவாகும், அதே நேரத்தில் தொழுகையும் கூடவே நாம் பற்றி பிடித்து கொண்டு நாம் தொழுகையும் நிலைநிறுத்துவோமே ஆனால் நம்முடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டோம் என்பதாக கூறுகிறார். இதை முழுதாக இதில் பொருளை கூறுகிறேன், கேளுங்கள். இன்னும் எவர்கள் இவ்வேதத்தை வலுவாக பற்றி பிடித்து கொண்டு தொழுகையும் நிலை நிறுத்துவார்களோ அத்தகைய நல்லோர்களின் கூலியை நிச்சயமாக நாம் வீணாக்க மாட்டோம் என்று கூறுகிறார். எனவே வேதம் சாதாரண விஷயம் அல்ல. ஓதிவிட்டு அதனுடைய பலனை மட்டும் அதன் கூலியை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யலாம், சென்று விடலாம் என்று நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ளாதீர்கள். இதை நீங்கள் மனதோடு பதிய வைத்துக்கொண்டு அதன்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறு சிறு வசனங்களையும் இவ்வாறு உங்களுக்கு நான் பகிர்ந்து வருகிறேன். அந்த நேரத்திலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தொழுது கொண்டும் இவ்வாறு இந்த வலுவான நிறைந்த இந்த வேதத்தை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்து கொண்டு வரும் பொழுது உங்களை நல்லவர்கள் பட்டியலில் சேர்ப்பதோடு உங்களை கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று நிச்சயம் நீங்கள் நம்பலாம். எனவே இப்படிப்பட்ட வசனங்களை அவ்வப்பொழுது நான் பகிர்கிறேன். தயவுசெய்து சிறிதும் சைத்தான் அடிச்சொல்லை பின்பற்றாமல் இந்த வசனங்களை மனதில் பதிவிறக்கம் செய்து கொண்டு உங்கள் குடும்பத்தினருக்கும் ஏற்றி வைத்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு நன்றாக கடைபிடித்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.